ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்குது. அந்த மதங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளில் எதுலேயுமே இல்லாத ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை தான் நம்ம ஹிந்து மதத்தில் இருக்குங்க. அது என்ன வழிபாட்டு முறை, என்ன அந்த சிறப்பான ஒரு அம்சம் என்ன, அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். நாம் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் அவைலபிளில் இருக்குது. சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் நல்ல தரமாகவும் நல்ல விலையிலையும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது அண்ட் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நானும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் வேறு எந்த மதத்துலேயும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து மதத்தில் இருக்குங்க. இந்து மதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அது என்ன சிறப்பு, என்ன வழிபாட்டு முறை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்து மத கடவுள்களை ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு முறை கொண்டு வழி போடுறாங்க. அதாவது ஒவ்வொரு முறையில் வழி போடுறோம். அது என்னென்ன முறை, என்னென்ன வழிபாட்டு முறை பார்க்கலாங்களா? ஸோ ஒரு அம்மாவாக அதாவது தாயாக அம்மனை கும்பிட்றோம். ஒரு அப்பாவாக அதாவது தந்தையாக சிவபெருமானை கும்பிட்றோம். ஒரு நல்ல நண்பனாக பிள்ளையாரை கும்பிட்றோம். கிருஷ்ண பகவானை கும்பிட்றோம். ஒரு நல்ல குருவாக தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றோம். படிப்புக்கு அதாவது கல்விக்கு சரஸ்வதி தேவியை கும்பிட்றோம். செல்வத்திற்கு அதாவது செல்வ மகளாக லட்சுமி தேவியை கும்பிட்றோம். செல்வ மகனாக குபேர பகவானை கும்பிட்றோம். மழையாக அதாவது நீராக வருண பகவானை கும்பிட்றோம். நெருப்புக்கு அக்னி பகவானை கும்பிட்றோம். அறிவாக குமரனை கும்பிட்றோம். ஒரு குரு வழிகாட்டியாக பார்த்த சாரதியை கும்பிட்றோம். உயிர் மூச்சாக அதாவது காற்றாக வாயு பகவானை கும்பிட்றோம். காதலாக மன்மதனை கும்பிட்றோம். மருத்துவனாக தன்வந்திரியை கும்பிட்றோம். வீரத்திற்கு மலை மகளை கும்பிட்றோம். ஆயக்கலைக்கும் மயனை கும்பிட்றோம். கோபத்திற்கு திரிபுரம் எரித்த சிவபெருமானை கும்பிட்றோம். ஊர் காவலுக்கு ஐயனாரை கும்பிட்றோம். வீட்டு காவலுக்கு பைரவரை கும்பிட்றோம். வீட்டு பாலுக்கு அதாவது பால் நம்ம கொடுத்துட்ருக்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமதேனு பசு காமதேனுவை கும்பிட்றோம். கற்புக்கு சீதையை கும்பிட்றோம். நல்ல நடத்தைக்கு ராமபிரானை கும்பிட்றோம். பக்திக்கு அனுமனை கும்பிட்றோம். நம்மளுடைய குறைகளெல்லாம் கூட்டுறதுக்கு வெங்கடாஜலபதி அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிட்றோம். நல்ல சகோதரனுக்கு லட்சுமணனையும் கும்பகரனையும் கும்பிட்றோம். வீட்டிற்கு வாஸ்து பகவான் அதாவது வாஸ்து பார்த்து வீட்டில் கட்டுறோம் இல்லையா, அந்த வாஸ்து பகவானை கும்பிட்றோம். வீட்டிற்கு மொழிக்கு முருகனை கும்பிட்றோம். கூப்பிட்ட குரலுக்கு ஆதி மூலமான சக்கரத்தாழ்வார் மற்றும் மாய கிருஷ்ணனை கும்பிட்றோம். நல்ல தான தர்மத்திற்கு கர்ணனை வழிபடுறோம். போர் படைகளுக்கு வீரபாகுவை கும்பிட்றோம். பரதநாட்டியத்திற்கு நடராஜரை கும்பிட்றோம். தாய்மைக்கு அம்பிகையை கும்பிட்றோம். அன்னத்திற்கு அதாவது சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த அன்னத்திற்கு அன்னபூரணியை கும்பிட்றோம். மரணத்திற்கு யம பகவானை கும்பிட்றோம். எல்லா பாவக்கணக்கிற்கும் சித்திரகுப்தனை கும்பிட்றோம். பிறப்பிற்கு பிரம்ம தேவரை கும்பிட்றோம். சுகப்பிரசவத்திற்கு கற்பரச்சாம்பிகையை கும்பிட்றோம். இப்படி ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் மனுஷனோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு முறைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க இந்து மதத்தில் மட்டும்தான். இது வேறு எந்த மதத்துலையுமே இல்லாத ஒரு சிறப்பான விஷயங்க. இது ஒன்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்து மதத்தில் மட்டும்தான் இப்படி ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு கடவுளையும் வச்சு வழிபடுற மாதிரி கரெக்டாக அந்த ஆதி காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வழிபாட்டு முறையில் வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை தாங்க இந்து மத வழிபாட்டு முறை. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த கடவுள் வழிபாட்டு முறை தான் இந்து மதத்தில் இருக்கிறது. ஸோ எல்லோரும் சிறப்பாக வழிபாட்டு செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓம்